ரெட்டிஷ் பிரவுன் மெட்டல்ங்கிறது வந்து காப்பர். சரியா? இப்போ காப்பர் ஆக்சிடைஸ் பண்ணும்போது ரெண்டு விதமான காம்பவுண்ட் வந்து கிடைக்கலாம். ஒன்று 1370 கெல்வினுக்கு கீழே ஹீட் பண்ணும்போது காப்பர் 2 ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகலாம். காப்பர் 2 ஆக்சைடு. அதே இது 1370 கெல்வினுக்கு மேலே ஹீட் பண்ணும்போது காப்பர் 1 ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகலாம். காப்பர் 1 ஆக்சைடு. ஓகே, இப்போ இந்த 1 2ங்கிறது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா காப்பருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ ஆக்சிஜன் வந்து காமன் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து -2. சரியா? அப்ப எந்த நம்பரை கூட்டினா வந்து மொத்தத்துல 0 வரும் அப்படின்னா +2. அதனால தான் காப்பர் 2 ஆக்சைடு போடுறோம். இதனுடைய கலர் வந்து பாத்துட்டீங்கன்னா Black கலர். சரியா? இதனுடைய கலர் வந்து Black கலர். இன்னொரு நேம் வந்து இருக்குது. என்னன்னா காப்பருக்கு +2 வந்துச்சுன்னா அது பேர் வந்து குப்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லணும். சரியா? இப்போ இதுக்கு வாங்க காப்பர் 1 ஆக்சைடு. இப்போ ஆக்சிஜனுக்கு அது போல -2 சார்ஜ் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ ஒரு ஆக்சிஜனோட ரெண்டு காப்பர் வந்து கம்பைன் ஆகுது. அதனால ஒரு காப்பருக்கு வந்து +1 வரும். அதனால காப்பர் 1 ஆக்சைடுன்னு நம்ம எழுதி இருக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னன்னா குப்ரஸ் ஆக்சைடு. சோ இதனுடைய கலர் தான் வந்து ரெட். சரியா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி இருக்குதுன்னா அன்பேலன்ஸ்டா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண போறோம். இப்போ லெஃப்ட் சைடு ஆக்சிஜன் பாருங்க 2 இருக்குது, ரைட் சைடு 1 இருக்குது, 2 போட்டுக்கலாம். இப்போ காப்பருக்கு வந்து இப்போ எவ்வளவு ஆச்சுன்னா 2 ஆயிடுச்சு. அப்போ லெஃப்ட் சைடு நம்ம 2 போட்டுக்கலாம். அடுத்து பாருங்க செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குது? 2 இருக்குது, ரைட் சைடு 1 தான் இருக்கு. அதனால 2 போட்டுக்கலாம். இப்போ காப்பர் பாத்துட்டீங்கன்னா 2 * 2 எவ்வளவு ஆச்சு? 4 ஆயிடுச்சு. 4 போட்டுக்கலாம். அப்ப ஏங்கிறது ரெட்டிஷ் பிரவுன் மெட்டல் காப்பர் சிம்பிள் பண்ணிரோம். அடுத்து இது 1370 கெல்வினுக்கு கீழே ஹீட் பண்ணா காம்பவுண்ட் என்ன கிடைக்குது? காப்பர் 2 ஆக்சைடு கிடைக்குது. அது வந்து B. சரியா? அதே இது 1370 கெல்வினுக்கு மேல வந்து காப்பரை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ரெட் கலர் கிடைக்கும். இது காம்பவுண்ட் C. அவ்வளவுதான், நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருச்சு. Thank you.